பீகாரில் நடைபெறும் இந்த பேரணி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் செய்தியாகவும் இதில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருப்பது தேசிய அளவிலான தன்னுடைய பங்கீடு என்பதை உணர்த்தும் ஒரு விஷயமாக பார்க்கணுமா, அல்லது இந்தியா கூட்டணி என்ற அந்த ஒருங்கிணைப்பு இன்னமும் இருக்கிறது என்பதை உணர்த்தும் செய்தியாக பார்க்கணுமா? இல்ல, இது ரெண்டும் கிடையாது. அவருடைய கடமை அது. நான் 2022 யூபி தேர்தலுக்கு முன்னால கூறியிருந்தேன், யூபி தேர்தல் தோர்த்து விட்டால் நிச்சயமாக 2024 தேசிய தேர்தலும் எதிர்கட்சிகள் தோற்றுவிடும். அதனால அங்க போய் மு.க.ஸ்டாலின் நிக்க வேண்டும், அங்க உரையாற்ற வேண்டும், அங்க இருக்கின்ற மக்களிடம் கேட்க வேண்டும், ஏன் யூபி ஒரு தமிழகம் ஆகக்கூடாது என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று நான் அன்னைக்கே கூறியிருந்தேன். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இன்னைக்கு நடக்கிறத நான் பாக்குறேன். அன்னைக்கு செய்யாம விட்டதை இன்னைக்கு செய்யறாரு. பீகாரில் போய் நின்று ஏன் பீகார் ஒரு தமிழ்நாடா இருக்கக்கூடாதுன்னு தாராளமாக அவர்கள் கேட்கலாம். நிச்சயமாக எவ்வளவோ காலமாக காங்கிரசும் அங்க ஆட்சி செய்திருக்கு, பாஜக ஆட்சி செய்திருக்கு. இப்ப 15 வருடமாக நிதிஷ்குமார் பாஜக, நிதிஷ்குமார் காங்கிரஸ், ஆர்ஜேடி இந்த மாதிரியான காம்பினேஷன்ல தான் அங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது. அங்க நான் ஏப்ரல் மாதத்துல அங்க இருந்தேன். அங்க பெரிய பெரிய ரோடுகள், சாலைகள் பெரிதா இருக்கிறது தவிர, அதாவது நேஷனல் ஹைவேஸ் அதிகமாக அங்க இருக்கிறது. இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. இது பெரிய ஒரு அவலம் என்னவென்றால், இந்த பட்னா நகரத்துல கங்கா நதிக்குள்ளாலேயே ஒரு பெரிய ஒரு ஹைவே போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு அங்கே டெவலப்மெண்ட் என்பது ரோடு மட்டும்தான் இருக்கிறதே தவிர, அங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறதே தவிர, அங்க யாருமே அரசாங்கம் நமக்கு மின்சாரம் தரும் என்ற அந்த நம்பிக்கையில் யாருமே கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு அவலம் அந்த அளவுக்கு காசு வருகின்ற ஒரு மாநிலத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வெளி உலகத்திலிருந்து, வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து இந்த ரெமிட்டன்ஸ் எக்கானமியில தான் அந்த நாடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த மாநிலம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்க போய் நின்று மு.க.ஸ்டாலின் கேட்கறது முக்கியமான கேள்வியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.